ஹாய் ஹலோ மக்களே. மணிமா டைரிஸ் என்னோட யூடியூப் நேம் நினைக்கிறேங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு செஞ்சு அதை சாப்ஸ்ல போட்டுறதாச்சு. அதே மாதிரி நம்ம மாடியில விளைஞ்ச காய்கறிகள், ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம அறுவடை பண்ற விஷயம், நமக்கு என்ன வருமோ, வராதையும் ட்ரை பண்றோம், வரதையும் ட்ரை பண்றோம். அந்த மாதிரி விஷயங்களும் வீடியோக்குள்ள செடி வீடியோ அதுதான் உண்மையாலுமே ரொம்ப உபயோகமா இருக்கும். நான் எடுத்த உடனே நானுமே ஒரு பெரிய செடி மாடி தோட்டம் வச்சு சக்சஸ் அப்படிலாம் கிடையாது. நம்மளும் இன்னொருத்தவங்களும் இன்ஸ்பயர் ஆகி தான் நம்மளும் ஒரு தோட்டம் வைப்போம். ஆக்சுவலா பாத்துட்டீங்கன்னா போன கீழே போட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கு மாடி தோட்டம்ன்றது ஒரு 4-5 வருஷமா தான் நமக்கு பரிச்சயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மாடி இருந்தாலும் செடியை பத்தின ஒரு தகவலோ எந்த ஒரு விஷயம் அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா கிராமப்புறங்கள்ல போனோம்னா அங்க செடி கொடி போறதை பார்த்து ரொம்ப ஆசைப்படுற விஷயம், நிறைய இதெல்லாம் பண்றதுதான் தெரியும். மற்றபடி நம்ம சரௌண்டிங் மாடியில பாத்தீங்கன்னா செடி வெளியில எதுவுமே இருக்காது. பாப்பாங்கெல்லாம் +2 போற வரைக்குமே போன் கிடையாது. நாங்க போன் வாங்கி கொடுத்தது கிடையாது. 12ஆவது முடிச்சு காலேஜ் போகும்போது அப்பதான் ஒரு போன் பெரிய பாப்பாக்கு வாங்கி கொடுத்தோம். அப்ப தான் இந்த யூடியூப்ன்ற விஷயம் இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியும். ஆனா அவ்வளவா போன் பார்க்கவும் மாட்டேன், என் கையில போனும் இருக்காது. அப்போ அந்த போன்ல யூடியூப்ன்றது நமக்கு இன்ஸ்பயர் ஆகும் பாத்தீங்களா. அது ஃபர்ஸ்ட் இன்ஸ்பயர் தோட்டம் சிவான்னு சொல்லிட்டு அவங்கதான். அப்ப நம்ம செடியெல்லாம் வைக்கிறோம். அப்பதான் எனக்கு தெரியும் மாடியில க்ரோ பேக் வச்சு நம்ம மண்கலவை ரெடி பண்ணி செடி போட முடியுமான்றது எனக்கு அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு நானே லைட்டா ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். ட்ரை பண்ற நம்ம மாடி தோட்டம்ன்றது கொஞ்சம் பேசிக்கிறேன். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப செலவு பண்ணி பிகினிங்னா இப்பதான் நம்ம தோட்டம் ஆரம்பிக்க போறோம், செடி வைக்க போறோம் அப்படின்றவங்களுக்கு சரி, நிறைய இப்போ தோட்டம் போட்டவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நிறைய இருப்பாங்க. அவங்கள விட நம்ம சின்ன சின்ன மாடி தோட்டம் வச்சிருக்கோங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மள மாதிரி அப்படி மட்டும்தான் நம்ம காய்கறி ஆரம்பிக்க முடியும். சின்ன சின்ன கீரை வகை, புதினா இருக்கட்டும், கொத்தமல்லியா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம். எடுத்த உடனே நம்ம க்ரோ பேக் வாங்கி, க்ரோ பேக்கா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு தோட்டம் சிவா அவங்கள பாக்குறதுக்காக போனோம். இந்த மாதிரி அவங்கள பிடிச்சி நீங்க சொல்ற விஷயங்களை நான் அந்த யூடியூப்ல வரும், அது ஒரு நாளைக்கு வீடியோல ஆட் பண்ணி போடுறேங்க. இந்த போன வருஷம் போகல, அதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அப்ப போய் விதைகள் வாங்கிட்டு ஷேர் பண்ணாங்க, அதையும் வாங்கிட்டு போட்டோம். அந்த மாதிரி நம்ம இன்ஸ்பயர் ஆகி தான் செய்யறது. எடுத்த உடனே நாங்க அப்படி செய்யறோங்க. என்னோட பழைய வீடியோஸ்ல அப்பெல்லாம் யூடியூப் போட கிடையாது. பழைய வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய அறுவடை பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 கிலோ கத்திரிக்காய், அதுவும் பாத்தீங்கன்னா செலவு பண்ணி இந்த மாதிரி பாட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நான் வைக்க கிடையாது. சாக்கு பாத்தீங்கன்னா இந்த சிமெண்ட் சாக்கெல்லாம் மேல திக்னஸா இருக்கும், அதுல மண்ணு நிரப்பி ஓட்டை போட்டு சுத்தி வச்சு அதுலதான் மண்களை குப்பை மண் இருந்துச்சு, அதை அள்ளி போட்டு நல்லா அந்த குப்பை மண்ணுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குப்பை மண்ணுக்கு தான் அதுல நிறைய உரங்கள் இருக்குங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா நம்ம குப்பை காய்கறி கழுவி இதெல்லாம் கொண்டு போய் அதுலயே கொட்டுறதுனால அது நம்ம மக்கி நல்லா மண் நல்ல ஒரு உரமா மாறி அதை நம்ம செடி வைக்கும்போது நிறைய இருந்துங்க. அதுல இருந்து எடுத்த மண்ணுங்க தான் இப்ப இன்ன வரைக்குமே நம்ம தோட்டத்துல, அதாவது மாடி தோட்டத்துல இருக்கிறது இந்த மண்ணு தான். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் இந்த மாதிரி கேன் இருக்கு பாத்தீங்களா, இது 20 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 4 வாங்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் 15 ரூபான்னு சொல்லிட்டு பயங்கரமா வேர்க்குது, 15 ரூபான்னு சொல்லிட்டு நிறைய கேன் எல்லாம் வாங்கி, அப்போ ஒரு 4 கேனு 5 கேனு காசு கிடைக்கிறப்போ எடுத்தவொடனே ஒரு 10 கேனை வாங்கி நம்ம நிரப்பி செய்யறதை விட ஒரு 5 கேனு 6 கேனு அப்படியே 1 பை 1 கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி நமக்கு என்ன வருமோ, ஒரு கத்திரிக்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி. இப்ப தக்காளி அதுக்குன்னு பேசிக்கா நம்ம விதை வாங்கி எடுத்து அதை போட்டு வளர்க்கறத விட நம்ம காய்கறி அறியும் போது அதை புழிஞ்சு விட்டு, பழைய தக்காளி எல்லாம் புழிஞ்சு விட்டுட்டு அதை போட்டோம்னா அதுல இருந்து நாத்து அதுல இருந்து எடுத்து நம்ம வச்சோம்னு ஃபர்ஸ்ட் அதை நம்ம பண்ணிட்டு நிறைய கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குங்க. இன்னமும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த நூக்குழு, பீட்ரூட்டு, என்ன இந்த காய்கறி எல்லாம் நல்லா வந்துச்சு. காலிஃபிளவர் கூட எடுத்திருக்கிறேன், ஆனா இப்பெல்லாம் அது போடுறது கிடையாது. ஏன்னா நம்ம போய் வாங்குற இடம் பூரா ரொம்ப பிரபலமா இருந்தாலும் அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்தாலும் 1-2 விதை தான் முளைக்குது, அதுக்கப்புறம் முளைக்கிறது இல்ல. எனக்கே கஷ்டமா இருக்கு. ஒவ்வொரு பக்கமும் நம்ம 100-200 அதுக்காக போய் ஒரு வெப்சைட்ல போட்டு 500-1000
விதை வாங்குறது அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். இந்த மாதிரி விதை இருக்கு பாத்தீங்களா, கத்திரிக்காய். நம்ம மார்க்கெட் போனோம்னா அங்க வந்து கூறு வச்சிருக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய வந்து பழுத்த கத்திரிக்காய் இருக்கும். அந்த பழுத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு எவ்வளவு விதை இருக்கு பாத்தீங்களா. இந்த விதைய வந்து போட்டு பார்ப்போம் வருதான்னு சொல்லிட்டு. அது போக வந்து இந்த மாதிரி பாவக்காய் விதைகள் இந்த மாதிரி பாருங்க பழுத்தே இருக்கும். ஆக்சுவலி நம்ம காயாதான் வாங்கிட்டு வருவோம், வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழுத்துரும். இது ஏற்கனவே காய வச்சு வச்சிருக்கேன் விதை. இது வந்து சின்ன பாவக்காய், இதெல்லாம் வந்து சரி போடலாம் அப்படின்ட்டு. இதுவுமே எங்கேயாவது நம்ம இதுக்குன்னு கொடி அவரை செடி அவரை போய் காசு கொடுத்து வாங்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. இது நம்ம போற வழி, தெரிஞ்சவங்க வீடா இருக்கட்டும் இல்ல அக்கம் பக்கம் இப்படி போகும்போது அங்க நிறைய கொடி காய்கறி எல்லாம் இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டாவே வந்து இது பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து காய் போட்டிருந்தாங்க. அதுல இருந்து வந்து விதைகள் வந்து ஒரு 10 காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து பாத்தீங்கன்னா அது இயற்கையாய் வளர்றதுதான், கொஞ்சம் தரமா இருக்கு. இது கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்கு விதை போட்டிருக்கேன். அதே மாதிரி இது அப்படித்தாங்க. நம்ம பாத யாத்திரை போகும்போது வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது நாத்தெல்லாம் எடுத்துட்டு வருவேன். அந்த நாத்துக்களை வந்து கொஞ்சம் மண்ணு வச்சு கவர் வச்சு பேக்ல போட்டுப்பேன். ஏன்னா பாத யாத்திரை போகும்போதுதான் சில இடங்களை உட்காருவோம். அந்த பழனி ரோட்ல எல்லாம் உட்காரும் போது பிரிச்சிச்சு விதையெல்லாம். கிட்டத்தட்ட இதுலயே 50-100 விதை இருக்குங்க. இங்க பாருங்க, இது வந்து பச்சை கத்திரிக்காய், குட்டியா இருக்கும், நல்லா காய்ப்பு. அது கூட இங்க பாரு செடியில இருக்கு பாருங்க, இங்க இருக்கு, தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? தெரியுதா பச்சை கத்திரிக்காய்? அதோட விதை தாங்க இது. கீழே போட்டிருக்கேன் நிறைய, அது போட போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதாங்க. நம்ம ஆரம்பிக்கிறத வந்து எடுத்த உடனே நிறைய ஆரம்பிக்க வேணாம். இப்ப இருக்கு எங்களுக்கு, இப்ப மாடியை பாருங்களேன், எங்க பாருங்க அவரைக்காய் வந்து நான் வீட்டுல இது போன வருஷத்துக்கு 3 வருஷம் போட்டதுதான். அந்த விதை தான் இது, நான் காசு கொடுத்து வாங்க கிடையாது. இதுல வந்து 3-4 இருக்குது. அதே மாதிரி இதுலயும் போட்டிருக்கு. இந்த பேக்ல கிட்ட எடுத்து வந்துருக்காங்க. இங்க பாருங்க, 1 2 3 4 விதை போட்ட 3 வந்திருக்குது. அதே மாதிரி இதுல ஒரு வேப்பங்கன்று வந்திருக்கு. இதை தனியா எடுத்து நம்ம வைப்போம். இதுல பாத்தீங்கன்னா 1 2 3 செடிகளை வந்து இது வந்து செடி அவரை வச்சிருக்குது அப்படிங்குவாங்க, செடி அவரை இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா மணத்து தக்காளி கீரை. இதுல ஏன் விட்டு வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் தளைஞ்சதுக்கு அப்புறம் அது புடுங்கிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா விதை போட்டேன், ஆனா வரல. சரி இருக்கட்டும் பரவாயில்ல, இதெல்லாம் புடுங்கிக்கிட்டு நம்ம வந்து மண்கலவை ரெடி பண்ணி போடணும். இது பாத்தீங்கன்னாங்க எனக்கு எடுக்க மனசு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு குருவிகளும் பறவைகளும் வந்து சாப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டுட்டு போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து காஞ்சதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னு இதையும் விட்டுட்டேன். இது பாத்தீங்கன்னா களை செடிகள் இல்லைங்க, இதெல்லாம் இந்த சாரணி கீரைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, புடுங்கிடலாமா? இந்த இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க வரும் இந்த கீரை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சத்தாங்க அந்த கீரை. கொஞ்சம் அறுவடையும் பண்ணிக்கலாம். அதோட கீரையில வந்து நிறைய வந்து இரும்பு சத்து இருக்குன்னு சொல்றாங்க. என்னங்க நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு தான், என்ன சொன்னாப்புல சமைக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. இப்ப கோழிங்க இருக்கிறதுனால மேக்சிமம் நான் வெளியில பக்கத்துல எங்க போகும்போது கீரை தான் பறிச்சு வந்துடுது. இது பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு நமக்கும் கீரை செய்யணும். அது போக கோழிங்களுக்கு மிச்சம் உள்ள அந்த தண்டு இதெல்லாம் வந்து நம்ம அரிஞ்சு போட்டோம்னா நல்ல ஒரு சத்து உள்ளதா கோழிங்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கும் இன்னைக்கு கடைஞ்சி எதுவும் செஞ்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கிட்டவங்க இது பாத்தீங்கன்னா பச்சை மிளகா செடி நல்லா காஞ்சு போய் இருந்துச்சு. காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீன் அமிலம் தெளிச்சு விட்டேன். மீன் அமிலம் தெளிச்சு விட்டதுக்கு அப்புறம் இங்க பாருங்க மறுபடியும் எல்லாம் பிஞ்சி இதெல்லாம் நிறைய வச்சிருக்குது. சரி நம்ம இது விட்டு வைப்போம். நான் ஏன் இந்த களைச்செடிகளை வந்து புடுங்குறேன்னா, இப்ப சாணி கொஞ்சோண்டு எடுத்து வந்திருக்கோம். இதுல வந்து உரம் வந்து சரியா இல்ல, பஞ்சகாவியை தெளிச்சாலும் நம்ம வந்து உரம் போடணும். அது போக எங்க பாருங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் என்னடா ஒரு வெள்ளரிக்காய் விதை வாங்கி போட்டா வரவே இல்லை நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளரி பிஞ்சி கொடி போகுது. இது இதுக்கப்புறம் இந்த பாருங்க பூ வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வரட்டாது, அப்படியே அதை விட்டுட்டேன். ஏன்னா இதை நம்ம கிளீன் பண்ணாதான் இதுக்கு நம்ம உரம் போட்டு நல்லா வந்து இதை வந்து செழிப்பா வளர்க்க முடியும். இது பாத்தீங்கன்னா இந்த கீரையை வந்து நல்லா சத்துன்னு தான் சொல்றாங்க. இந்த பேக்ல ஒண்ணுமே இல்லை, ஏன்னா எறும்பு பொடி போடணும், நிறைய எறும்பு இருக்குதுல்ல. லாஸ்டா இருக்கனால நம்மளால எந்த ஒரு போட்டாலும் அதை பார்க்க முடியல, அதனால அதை விட்டுட்டோம். இந்த கீரை பறிச்சுக்கலாம். இதா சொன்னேன் இல்லைங்களா இப்ப விதை,
இந்த பச்சை கத்திரிக்காய் இங்க பாருங்க, இதுல பாருங்க 1 2 3 4 பிஞ்சு இருக்கு. அது போக வந்து பூ இருக்குது. நம்ம பஞ்சகாவியா வந்து தெளிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நல்லா வந்து மீன் அமிலம் தெளிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி தளதல் இருக்கு. இங்க பாருங்க எத்தனை பூ இருக்கு பாருங்க. இங்க பாருங்க அப்படியே நல்லா இத்தனை பூ இருக்குங்களா. இது வந்து பூச்சி பாருங்க, அஸ்வினி பூச்சி வரல. அஸ்வினி பூச்சி எங்க வரும்னா இந்த மாதிரி இலைகள்ல தான் வரும். இப்ப பாருங்க, நான் நேற்று மீனமிலம் தெளிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒண்ணுமே இல்லை, செடி நல்லா இருக்கு. இதோட வந்து இந்த மாவு பூச்சி வேற வருது இல்லைங்களா. மாவு பூச்சி எதுன்னு காட்டுறோம் பாருங்க. இதுல பூரா பிஞ்சு இருக்கு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து அவரைக்காய் தாங்க, செடி அவரை. இருங்க கீரை பறிச்சுக்கிறேன். இந்த சாரணி கீரை பாருங்க, ரொம்ப வந்து எங்க நம்ம விதையே போடுறது இல்லைங்க. போடாததுக்கு முன்னாடியே வந்து நல்லா முளைச்சிருது. இதுல வந்து இதை பறிக்கிறேன்னா இங்க பாருங்க மாவு பூச்சி தெரியுதுங்களா. இதை ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, நீங்க என்னதான் மருந்து போட்டாலும். இங்க வருங்க இந்த பூச்சி, மாவு பூச்சி. அதனால என்ன பண்ணிட்டு நம்ம புடுங்கிட்டு அப்படியே நம்ம முக்கியமான செடியில இருந்துச்சுன்னா தண்ணி விட்டு நல்லா, இதுலதான் மாவு பூச்சி நிறைய இருந்துச்சுங்க. காலையில தண்ணி விட்டு ஃபுல்லா அலசிட்டேன். நீ சாயந்தரம் இதுக்கு மருந்து ஏதாவது தெளிப்போம். அதனாலதான் செடி இப்படி வீணாகுறது. அப்புறம் பார்த்து இதுல ஒண்ணுலாம் பிடிக்கிடுவோம் பாருங்க, என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல பாருங்க, காலைல ஏன் தண்ணி ஊத்திட்டு வந்தோம்னா, தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து இது பண்ண முடியும். நம்ம நல்ல கீரை செஞ்சுட்டு மற்றதெல்லாம் கோழிக்கு அலசிட்டு கட் பண்ணி, நம்ம இப்போ கோழி இருக்கனால கீரை மனசாச்சு இல்லாம கீழே போட எனக்கு மனசு வராது. ஏன்னா அவ்வளோ கீரைகள் மனசு வராது. ஆனா இப்ப அதை வந்து நம்ம பாய் செஞ்சுட்டு கோழிங்களுக்கு போடும்போது அதுங்களுக்கு ஒரு உணவா இருக்கு இல்லையா. இது செடி அவரை பூ பூத்துச்சு, தெளிச்சு விட்டுருக்கேன். மெயின் நம்பிலாம் 2 செடி இருக்கு. இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இருக்கு. சரி நல்லா வரட்டும். இப்ப இதை பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே இல்ல, ஆனா போட்டேன் வரல. இது பாருங்க, இந்த கீரை கிடைக்கவே கிடைக்காதாமா, அவ்வளோ ஒரு சத்தமா. சந்தையில கூட கிடைக்காது. மாவு பூச்சி பாருங்க, இது பாத்தீங்களா. இந்த மாவு பூச்சி வரும்போது பக்கத்துல உள்ள செடி எல்லாருக்கும் இப்படி இருந்தா நம்ம சுத்தமா எடுத்துடலாம். ஏன்னா வந்து இந்த ஒரு கீரை எப்ப போட்டாலும் முளைச்சுக்கும். ஆனா வந்து செடி பட்டுச்சுன்னா வீணாயிடும். இதுல எதுவுமே இல்லை. இது வந்து கோழிக்கு தனியா வச்சிருவோம் அலசிட்டு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு இந்த லில்லின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அழகு செடி இதுல இருக்குது. இதெல்லாம் அப்படிதாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் புடுங்கிடலாம். நம்ம கொஞ்சம் ஈரமா இருக்கலாம், கோழிகளுக்கு நல்லா அலசிட்டு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும் காலையில இந்த வேலையை செய்யறோம். வெளியில போறாங்க பாத்தீங்கன்னா. சரி, இது எல்லாத்தையும் புடுங்கியாச்சுங்க. இது நமக்கு சாயந்தரமா உரம் போட்டுக்கலாம், கீரை வந்து யூஸ் பண்றதுக்கு ஆயிக்கும். அப்புறம் இங்க பாருங்க, இது வந்து நம்ம கீழே போட்டிருந்தால பீக்கங்காய், புடலங்காயா பீக்கங்காய் தெரியல, நீளமா இருக்கும். புடலங்காய் தான் நினைக்கிறேன். வந்திருக்குது. சரி, நான் பார்க்கவே இல்லை, நிறைய இருந்தெல்லாம் வச்சுட்டேன். இது பாத்தீங்கன்னா எல்லாம் மிளகாலாம் அறுவடை ஆயிடுச்சு. 1 2 இருக்குது. அது காலையில வந்து சாம்பார் பறிச்சுட்டு போயிட்டேன். இது நம்ம வெண்டைக்காய் போட்டுட்டே இருக்கேன், ஆனா செடி வருது, அப்புறம் வெயில் காஞ்சிருது. இதுக்கு நீ என்ன பண்ணணும்னா விதைய போட்டுட்டு நல்லா மண்கலவை செஞ்சு போட்டுட்டு இதுக்கு மேல வந்து மூடாக்கு போடணும். கவர்ல இருங்க. இந்த மாதிரி வந்து நான் ட்ரம்ல நிறைய வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெயில் காலத்துல இருந்து வேப்ப இது இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம மூடாக்கா பயன்படுத்திக்கலாம். வேப்பில இப்ப சரியா கிடைக்கலைங்க. நான் வெளியில போனோம்னா மூட்டை மூட்டையை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி மூடாக்கு போட்டுக்கலாம். போடும்போது நம்ம வேப்ப முன்னாக்கு போடணுன்ற அவசியம் கிடையாது. வேப்பம் புண்ணாக்கு இதுல வந்து இந்த மாதிரி வேப்பலை கிடைச்சதுன்னா கீழே விழுந்து கிடக்குது, நல்லா சரிவு காஞ்சிருக்கும். நான் போய் அப்படியே மூட்டை எடுத்துட்டு வருவேன். இப்ப போகல, சப்ஸ் நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இனிமேதான் மூடாக்கெல்லாம் போடணும். போட்டீங்கன்னா இது மக்கி மண்புழு 1 2 இதுக்குள்ள இருந்துச்சுன்னா, மண்புழு உள்ள போச்சுன்னா அதுவே உங்களுக்கு இதாயிக்கும். அப்புறம் பார்த்தா இந்த கீரை தாங்க, இப்படி இதுக்குன்னு தனியா ஸ்பெஷலா வளர்க்குறாங்க. நம்ம வந்து என்னன்னு தெரியுது செய்யக்கூடாது வச்சு இதை மட்டும் விட்டு இந்த சாரணி கீரை மட்டும் செய்வேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இதை இன்னைக்கு செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு பறிச்சிடலாம். இதெல்லாம் ஹேட்டா பிடிங்களா. அப்புறம் பாரு கருவேப்பிலை இது வந்துருச்சு. அப்புறங்க அப்புறம் அந்த கீரை எல்லாம் பறிச்சாச்சுங்க. நான் மதியத்துக்கு போதும், ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்கு. அங்க மாதுளஞ்செடியில கிட்டத்தட்ட ஒரு 50 பிஞ்சி பூ இருக்கும். இதுல நமக்கு எத்தனை மாதுளம்பழம் வருது, எத்தனை பிஞ்சி வருதுன்னு தெரியல. நான் ஏன் கிளீன் பண்ணி விட்டேன்னா சாயந்தரமா வந்து உரம் வந்து சாணிகள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், ஊற வச்சிருக்கேன், அதை எடுத்து போட்டுருவோம்.
இப்ப அந்த இடம்லாம் கொஞ்சம் ஒரு கிளியரா இருக்கு பாருங்க, கிளியரா இருக்கும். அப்புறம் இங்க பாருங்க, இது வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, கொல்லிமலை இது வந்து இப்படித்தான் இருக்கும். இது இன்னும் உயரமா வரும். கீரை இருக்கு. இன்னைக்கு நம்ம இது சமைக்க போறது இல்லை, புளிச்ச கீரை. நாளைக்கு தான் இது அறுவடை பண்ணிக்கணும், இது வேண்டாம். அப்புறம் பாரு, கருவேப்பிலை தளத்தலன்னு வந்துருச்சு. அப்புறம் பாருங்க இந்த கீரை, இது பாருங்களேன், காலைல தான் தண்ணி ஊத்துனேன். இதுக்குள்ள ஒரு இருங்க, இது பறிச்சுட்டு இதுல என்ன இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் வீட்டுக்கு சமைக்க எடுத்துப்போம், அது கோழிக்கு வந்து யூஸ் ஆயிக்கும். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, இது ஏன் நான் விட்டேன்னா, இந்த இங்க பாருங்க ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. அது வந்து வெயிலுக்கு வந்து நல்லா வெயிலுக்குனால கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் செழிப்பா இருக்குன்றனால இப்ப நம்ம புடுங்கிட்டோம். இதுக்கு வந்து நம்ம சாயந்தரமா மூடாக்கு போட்டுருவோம். இது இருக்கட்டும் கீரை. அப்புறம் இதெல்லாம் கீரை தாங்க, இதெல்லாம் புடுங்கணும். இதுல வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்க, பொன்னாங்கண்ணி கீரை பறிச்சுக்கலாம். இங்க இருங்க, அன்னைக்கு சொன்னேன் இல்லைங்களா, இது மீன் அமில தெளிச்சுன்னு சொல்லிட்டு, மீன் அமில தெளிச்சதுக்கு அப்புறம் செடி நல்லா தளர்ச்சியா வருது. இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடணும். ஏன்னா இதோட சத்து பூரா வந்து கட்டரு ஸ்ப்ரிங்கு போயிடுச்சு. அதனால சரி கையிலேயே இது பண்ணிக்கலாம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இது இல்லைன்னா நம்ம கையிலேயே பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் சாயந்தரம் பண்ணிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து சாணி ஊற வச்சிருக்கேன். ஏன் நான் தண்ணி தெளிச்சு ஊற வச்சிருக்கேன்னா, இங்க பாருங்க ரொம்ப ட்ரையா இந்த மாதிரி இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இருந்தா நம்ம செடி போட முடியாது. அதனால பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். இப்படி ஊற வைக்கும் போது இந்த மாதிரி பொலப்பொலன்னு ஆயிடும். இதோட நம்ம உரம் கலந்து சாயந்தரமா செடிக்கெல்லாம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இங்க இதுலயும் பாருங்க கீரை நிறைய இருக்கு. இதுவும் ஏன் விட்டுச்சு, இது என்ன செடின்னு பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்துட்டு இருக்குது. 1 2 3 செடி இங்க இருக்கு. இது வந்து தட்டைக்காய், இது வந்து கீரை, இது வந்து கொத்தவரங்காய், இது கொத்தவரங்காய். ஏன் இந்த இதை விட்டு வச்சிருக்கேன்னா, இது காஞ்சாலும் இது கொஞ்சம் நிழல் கொடுக்கும், ஈரப்பாதம் இருக்கனால. இங்க ஒரு செடி, இங்க ஒரு செடி இருக்கு, எல்லாம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு நான் விதை போட்டதோட உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்ப வந்துருச்சு எல்லாமே. இது அறுவிடும் போது வச்சுக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சுக்கலாம். கத்திரிக்காய் பாருங்க, நம்ம எந்த உரமும் போடாதனால கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. 1 2 நல்லா பெருசா இதை பறிச்சிடுவோம். ஏன்னா சாயந்தரம் இதெல்லாம் கட் பண்ணி விடணும். இதுல இல்ல பாருங்க, அந்த வெயிலுக்கு பழுத்து வருங்க. இதுதான் பூச்சி, இங்க வருங்க, இதை காட்டுங்க நல்லா. இது வருங்க வெள்ளை பூச்சி. இப்போ இதை நம்ம என்ன பண்ணோம், சுத்தமா வந்து அப்படியே சாயந்தரம் இது எடுத்து வந்து கட் பண்ணி போட்டுருக்கோம். இல்லைன்னா செடியவே வந்து வீணாக்கிடும். பூச்சிட்டு நல்லா மீன் அமிலம் தெளிச்சு விட்டோம்னா மறுபடியும் தளைஞ்சுக்கும். இதெல்லாம் பிச்சு போட்டுறணும் தூர, இல்லைன்னா வச்சுக்கோங்க செடியவே வீணாக்கிடும் இந்த பூச்செல்லாம். சுத்தமில்ல. இதுலயும் பாத்தீங்கன்னா பாத்தீங்களா பூ பிஞ்சு எல்லாம் இருக்குது. நம்ம என்ன உரம் நல்லா கொடுக்க. இதுதாங்க மதியம் பண்ண அறுவடை, காலையில செஞ்சாச்சு. கீழே கத்திரிக்காய் இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா இங்க வருங்க, இந்த இதுக்கு பேர் ஏதோ சொன்னாங்க, சத்து கீரை, எல்லாம் இரும்பு சத்து இருக்கும் இந்த கீரையும். இது வந்து சாரணி கீரை, சின்ன பொண்ணாங்கன்னே நம்ம பசலைக்கீரை, குட்டி பசலின்னு சொல்லுவாங்க இந்த கீரை. இது வந்து சாரணி கீரை, இது தண்டு கீரை. இது வந்து நமக்கு சமைக்கிறதுக்கு இது எல்லாமே. இங்க இருக்கிறது அதெல்லாம் பாத்தீங்கன்னா கோழிக்கு, இதெல்லாம் கோழிக்குங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து இன்னும் மண்கலவை ரெடி பண்றது, மீன் அமிலம் ரெடி பண்றது எல்லாமே, மீன் அமிலன்றது அடுத்த வீடியோல வரும். இன்னும் நம்ம செடியெல்லாம் நிறைய வச்சு புதுசு புதுசா வைக்கணும், ரெடி பண்ணணும். ஒத்தையா இருக்கனால முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதனால இருந்த முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெயில் தாழ்த்து எல்லாம் செய்ய முடியும். ரொம்ப வெயிலுங்க. அதோட இங்க பாருங்க, விதை வந்து இந்த கீரைக்கு விதைக்காக விட்டுருக்கேன். நிறைய வருங்க, எவ்வளவு கீரை தான் சாப்பிடுறது. இந்த பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா இது காந்தாரி மிளகா இல்ல, இது ஒரு வகையான காந்தாரி மிளகா வேற. இது ஒரு காந்தாரி வகை சேர்ந்ததா. நான் எல்லோ கலரா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சுது. இதெல்லாம் விதைக்கு போட்டிருக்கேன். மறுபடியும் இந்த ஒத்த செடி ஃபர்ஸ்ட் வச்சது இங்க வரும், இப்பதான் வருது. சரி விட்டுலாம், மீன் நம்ம தெளிச்சு விட்டுருக்கேன். வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த மாத்தணும் நம்ம, அதனால அது வரைக்கும் இருக்கட்டும். இங்க பாருங்க, இந்த வேப்ப மரம்
குட்டியா இருந்துச்சு விட்டாச்சுங்க, விட மனசே இல்ல. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு தூணு வச்சு நம்ம கொடியெல்லாம் ஏத்தி விட்டு இதுலதான் வந்து இப்ப வந்து சாயந்தரமா பாவக்காய் விதை, அவரைக்காய் விதை எல்லாம் சாப்பிடுறோம். ஏற்கனவே இந்த இடத்துல போட்டிருந்தேன், கோழி குஞ்சுங்க ஏறி சாப்பிட்டுக்கிட்டு வீணாக்கிடுச்சு. அதனால அதுங்க வராத அளவுக்கு ஏதாவது செஞ்சுட்டு நம்ம அதுல போடலான்னு இருக்கேன் சாயந்தரம். ஓகே மக்களே, பாய்.